ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிராஸ் கட்டு கூடையில் நம்ம ஃபஸ்ட்டு அகலம் எப்படி போடுறது, எவ்வளோ போட்டோன்னு ஒவ்வொரு தடவை மறந்துவிடுவோம். ஆக்சுவலாக எழுதி வச்சுட்டு தான் போடுவோம். ஆனால் ஒவ்வொரு தடவை நமக்கு எவ்வளோ போட்டோன்ட்டு கொஞ்சம் மறந்துவிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம கிராஸ் கட்டில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த கார்னர் திருப்புறம் இல்லை, அதிலிருந்து அந்த முக்கோண வடிவில் இருக்குல்ல, அதிலிருந்து நம்ம என்னன்னா அது எத்தனாவது இப்போ அந்த எட்ஜில் போய் நின்னாக்கா அதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது அந்த ப்ளூ கலர் வருது இல்லைங்களா, அதில் தான் இருக்கேன். அப்படி இருந்து நம்ம நேராக எண்ணிட்டு வந்தாக்கா நம்ம எவ்வளோ அடி போட்டோம் ஃபஸ்ட் லைனு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். கார்னர் எத்தனை பூவில் நம்ம திருப்பணும் அப்படிங்கிறதும் இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது 10 எண்ணிக்கை வந்துச்சு. ஸோ நான் 10 அடி போட்டு தான் நான் இது திருப்பியிருக்கேன். நம்ம கார்னர் எத்தனை பூவில் திருப்பணுங்கிறது அந்த கார்னர் திருப்பிலிருந்து நம்ம கணக்கு வச்சுக்கிட்டாக்கா ஈஸியாகவே நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கிராஸ் கட்டியில் கூடையில் நம்ம கொஞ்சம் சிலதில் மறந்துட்டாலும் நம்மக்கிட்ட பழைய கூடை ஏதோ இருந்தால் அதை நம்ம எடுத்து பார்த்து கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே சாதா கூடையில் நம்ம அடி போடும்போது ஒத்தப்படையில் போட்டால் தான் ஒரு மேக்ஸிமம் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ 9 பூ போட்டோன்னா சென்டரில் நம்ம ஒன்று வச்சுக்கிட்டு அந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4ன்னு போடுவோம். அதில் 8 இந்த மாதிரி வரக்குள்ள நமக்கு கார்னர் ஒயர் கொஞ்சம் எச்சு கம்மியாக வரும். ஸோ அதை பார்த்துக்குங்க.